காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்னது இது? ஆதி திடீர்னு வந்து மது வீட்டுக்கு கூட்டு போறாரு. நேற்றுக்குதான் ஆதிக்கு வித்யாக்கும் கல்யாணமே ஆயிருக்கு. என்னமோ அவசர அவசரமா மதுக்கே ஒண்ணும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மதுவை சடனா வெளியே அனுப்பின மாதிரி எல்லாம் இருக்கு. சாம், இனியா எப்படி இருக்கா? லூசு ஓசை, நீ இங்க என்னடி பண்ற? டேய் மலமாடு, உனக்கு மட்டும் தான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு என் அண்ணனும் என் அண்ணியும். நீ ஏன் வந்திருக்கும் போது என் அண்ணிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரக்கூடாதா? அவளுக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கீங்க. அப்பவும் நாங்க ஆபீஸே பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அதான் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். எங்க இருக்காங்க? நான் உள்ள போய் பாத்துடுறேன். அறிவு கட்ட ஓசை, மித்ரன் என்னையே உள்ள விடல, நீ உள்ள போறேங்கிற? கொந்தளிக்காம கொஞ்ச நேரம் நில்லு. மங்குடி மாக்கா, அவ பொண்ணு, அவளுக்கு முடியலனா உன்னையே உடனே உள்ள அனுப்புவாங்க. இதே துணைக்கு இன்னொரு பொண்ணு வந்திருந்தா கண்டிப்பா உள்ள அனுப்பியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மித்ரனுக்கு நல்லாவே தெரியும். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி ஓசை, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? டேய், அவளுக்கு வயிறு வலின்னு கூட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்நேரத்துல ஒரு பொண்ணு அவ பக்கத்துல நிக்கணும். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், சொன்ன கேட்க மாட்டா. தாங்கடா தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கடா தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கடா. இது ஹாஸ்பிடல் நினைச்சியா இல்ல உன் பெட்ரூம்னு நினைச்சியா? ஓ, அங்க வர எப்படி நடக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா? போயிட்டு கரான் விட்றா. அறிவு கட்ட கூமுட்டேன். இது ஹாஸ்பிடல் உனக்கு தெரியுதா இல்லையா? ஓ, அப்ப பெட்ரூம்னா ஓகேங்கறியா? இப்போ என்ன ஜோசியம் பார்க்க போறியா? இல்லையே. அப்புறம் உனக்கு 1 2 3 4 5 சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். கத்துக்க மேடம், ரெடியா? अरे 1 2 3 4 ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. ஏச்சி கையடா. அவன ஹாஸ்பிடல்ங்கிறதுனால உன்னை சும்மா விடுறான்டா. யாருக்கு? எனக்கு? நீ 1 2 3 4 5 சொல்லி கொடுக்க போறியா? சொல்லி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். போயிட்டு கரான் வெளிய விடுறா. உனக்கு ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ மவள, சொல்லிட்டே இருக்கேன். என்ன, உனக்கு மட்டும் தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சியா? எனக்கு என் அண்ணன், அவ என் அண்ணனோட பொண்டாட்டி, என் அண்ணி. அவளுக்கு முடியாம அட்மிட் பண்ணிருக்கீங்க. நீ பேபேன் வாய பார்த்துட்டு நிக்கிற. என்னையாவது உள்ள அனுப்பலாமா? அதுவும் அனுப்ப மாட்டேங்கற. அடிங்க. ஏண்டி, ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு தானே நிக்கிறேன். மித்ரன் என்னைய உள்ள அனுப்பல அப்படின்னு. டேய், நீ யாரா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு? உன் எக்ஸ் லவர். என்னடி, நான் யாருன்னு இப்ப புரிஞ்சுதா? இதுல உனக்கு பெருமை பாத்தியா? மேய்க்கிறது எருமை, ஆனா அதுலயும் பெருமை வேற. ஏண்டா, நீ எக்ஸ் லவராவே இருந்தாலும் என்னமோ பிரசன்ட் லவர் மாதிரி என்கிட்ட உரிமை எடுத்துட்டு இருக்க. ஏய், அப்படிதாண்டி பண்ணுவேன். நான் சொல்றதை கேட்காட்டா அப்படிதான் நடந்துப்பேன். அடிச்சு விடுறா. பூட்டான் வை, மொத்த பல்லம் கலண்டு கீழே விழுந்துரும். அந்த மதுவே வெளியே அனுப்பியிருக்காரு. இது அதாண்டி, இது வரைக்கும் உள்ளதான் நின்னா மது. அன்பிட்ட பேசுறதுக்கும்னா ஆதி வந்து மதுவை கூட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, மித்ரன் மதுவே வேணும்னு அனுப்புற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மது எதுக்குடா மித்ரன் வீட்டுக்கு அனுப்பணும்? அவங்களும் டாக்டர் தானே. சைக்கோ ஓசை. மது இப்போ டாக்டரையும் தாண்டி அவ ஒரு பிரெக்னன்டான பொண்ணு. இனியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு மதுவ மித்ரன் வேணானே அனுப்பின மாதிரி தான் தோணுது. இது அப்பவே சொல்ல வேண்டியதானே. லூசானே, என்கிட்ட மித்ரன் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு. மது வர அவசரமா வீட்டுக்கு கிளம்புனா இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு சிச்சுவேஷன் ஏதோ பெருசா இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். உள்ள போகாத, உள்ள அனுப்பலன்னு உன்கிட்ட இவ்வளவு தடவை சொல்லிட்டே இருக்கேன். உனக்கு என்ன புரிஞ்சுக்க கூடிய தன்மையே இல்லையா? சரி, இப்ப நம்ம அடிச்சுக்கிட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. இப்ப எதுக்குடி நீங்க வந்த? டேய், அவளை தூக்கிட்டு நீங்க ஹாஸ்பிடல் வந்துட்டீங்க. போன் பண்ணா ரெண்டு பேரும் போன் எடுக்க மாட்டேங்கறீங்க. அதான் நானே ஹாஸ்பிடல் வந்துட்டேன். சரி, அதுல போய் உட்காரு. ஒருவேளை சாம் இனியாக்கு ஏதாவது தெரியல, அப்படிலாம் ஒன்னும் இருக்காது. நீ உட்காரு. இப்போ நாங்க என்ன பண்ணணும்ங்கறீங்க? அதான் இனியா சொன்னனே, உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்புறம் அன்புக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்களும் ஹெல்த் சம்பந்தமான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மித்ரன், எனக்கு எங்க குழந்தைய பெற்று அன்பு கையில கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சே தவிர என் அன்பை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. குல்ஃபி, எனக்கு தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கேன். நீ என்னை விட்டுட்டு போய் வேற லைஃப வாய மூடுங்க. இனியாவை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக பேசுறாரு. எனக்கு உங்களை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. குழந்தை எல்லாமே உங்களுக்கு அப்புறம் தான். எனக்கு ஒரு டாக்டரா எங்க பிரச்சனைய எங்ககிட்ட சொல்லிட்டீங்க. என்கிட்ட நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க மித்ரன். ஏன் எனக்கு அன்புக்கு கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் தங்கச்சி மாதிரி என்ன உங்க வீட்டுல தான் வச்சிருந்தீங்க. நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. உனக்கு இனியன் மட்டும் அண்ணா இல்ல, இந்த மித்ரனும் ஒரு அண்ணா தான் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு டாக்டரா இல்லாம அண்ணனா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு
எங்க லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத பிஆர் வீட்ல யாருக்கும் தெரியப்படுத்த கூடாது. நீங்க என் தாத்தாக்கு கூட இதை பத்தி தெரிஞ்சிடவே கூடாது. ஐ ப்ராமிஸ் இனியா, இத பத்தி உங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது போதும் எனக்கு. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு சம்மதம் தான். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்டே தேவையில்ல. எனக்கு என் அன்பு மட்டும்தான் முக்கியம். சரி ஓகே இனியா. அப்புறம் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். எனக்கா? ஆமா, நான் தான் சொன்னனே, ஹெல்த் சம்பந்தப்பட்ட டேப்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாவே வரும். ம், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சரி ஓகே, நான் கூப்பிடும்போது நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்தா போதும். டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், நீங்க கலெக்ட் பண்ணிட்டு போலாம். ஆ, ம், வாங்க அன்பு போலாம். இதோ வந்துடுறேன் குல்ஃபி. இந்த ஹெல்ப்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் மித்ரன். ரொம்ப தேங்க்ஸ். சரி இருக்கட்டும் அன்பு, நீங்க கிளம்புங்க, அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு மதுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிய வேண்டாங்கிறதுக்காக மது அனுப்பிட்டோம். ஆனா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னமே இனியாவோட பிரச்சனையை மதுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். இனியா எடுக்கிற மெடிசன் ஏதாவது மது பார்த்துட்டாள்னா இனியாவுக்கு முன்னமே உடைச்சாலும் உடைச்சிருவா. சோ நேரம் பார்த்து மதுக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். இனியா, நீ ஓகே தானே? ஆமா இசை, நான் நல்லா தான் இருக்கேன். குல்ஃபி, மித்ரன் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாருலாம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு டயர்டா இருக்கா, நீ உட்காரு. ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்பு, நான் நல்லா தான் இருக்கேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லடி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, நீ எதுக்காக இங்க வந்த? முடிச்சிட்டு நாங்களே வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். என்னண்ணே, அவளை எந்த சிச்சுவேஷன்ல கூட்டு வந்த நீ? 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தா வேற அட்டன் பண்ணல, அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். சரி அன்பு, இனியாக்கு என்ன பிரச்சனை? அவ ஓகே தானே? அவ ஓகே தான்டா. அவ ஓகே தானா? அப்ப எதுக்கு அவ்வளோ பெயினா இருந்துச்சு? இனியா நல்லாவே வலிய பொறுத்துப்பா. அப்படிப்பட்ட இனியாக்கே பொறுத்துக்க முடியாத அளவு வலி இருந்திருக்க. கண்டிப்பா ஸ்கேன்லாம் எடுத்திருப்பாங்களே. ஸ்கேன்ல என்ன சொன்னாரு மித்ரன்? டேய், உன்கிட்ட தான் கேக்குறா. சாம், இனியாக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. அப்புறம் ஆனா எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. உனக்கா? ஆமா சாம். என்னவா? அது வந்து எனக்கு இருக்க ப்ராப்ளம்னால எங்களுக்கு குழந்தைய பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, 99% வாய்ப்பு இல்லைன்னு மித்ரன் சொல்லிட்டாரு. ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால 99% குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? என்னங்க? வா குல்ஃபி, மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? கிளம்பலாமா? என்ன பண்றீங்க நீங்க? உங்ககிட்ட இதெல்லாம் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண சொன்னானா? குல்ஃபி, அதுதானே உண்மை, அதுதானே மித்ரன் சொன்னாரு. உண்மையா என்னமோ, இதெல்லாம் எதுக்கு நீங்க சாம் கிட்ட இசை கிட்ட ஷேர் பண்ணணும்? டேய், அவன் என்னமோ பேசுறான், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலாம். இனியா, இப்ப எதுக்கு அழுவ? உங்க 2 பேர்கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது புருஷன் பொண்டாட்டி எங்களுக்குள்ள ப்ராப்ளம். இதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு நம்ம வீட்ல யார்கிட்டயும் இதை பத்தி நீங்க சொல்லக்கூடாது. இனியா, நான் டேப்லெட் வாங்கிட்டு வரதுக்குள்ள அவர் என்னன்னு உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு. ஆனா என் மேல சத்தியம் இசை, இதை பத்தி நீங்க வீட்ல வாயே திறக்க கூடாது. எங்க 2 பேரோட லைஃப்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனைனா அது என் புருஷனுக்கு தான், என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்னோட பிரச்சனை தான். எங்க பிரச்சனையை பத்தி நீங்க வீட்ல யார்கிட்டயும் வாயே திறக்க கூடாது. இது என் மேல சத்தியம். ஏய், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் விடுற? நாங்க எதுவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நிஜமா இசை, உங்க 2 பேராலையும் வீட்ல யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஒருவேளை வீட்ல யாருக்காவது என் அன்புக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களால தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த உறவும் கிடையாது. இது என் மேல சத்தியம். எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. நீ என்ன மச்சான் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு அப்படி தோணுதுன்னா நான் என்ன பண்றது? சரி அன்பு, குல்ஃபி, வாங்க போலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கிளம்பலாம்டா. டேய், என்ன சாம், உன் மொபைல் போனை மித்ரனோட டேபிளே வச்சுட்டு வந்துட்டு போலாம். சாம், இனியா நீ ரொம்ப டயர்டா இருக்கலாம், நீ கார்ல போய் உட்காரு, வந்துடுறோம். இசை, இனியாவை கூட்டு போ. சரி, நீங்க அப்ப போன் எடுத்துட்டு வாங்க, நான் கார்ல போய் உட்கார்ந்துருக்கேன். மச்சான், டேய், நானும் கார்ல போய் உட்கார்ந்துருக்கேன், நீ என் மொபைல் போனை எடுத்துட்டு வந்துரு. மவனா, அடிச்சே சாவடிச்சிருவேன். நல்லடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? அதான் பேசிட்டமே. டயர்டா இருக்குடா, அங்க கார்ல போய் உட்கார்ந்துருக்கேன். டேய் நில்லுங்கறாங்களா? அறிவு கிட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் தான் டயர்டா இருக்குன்னு சொல்றான்ல, போனை உன்னால போய் எடுத்துட்டு வர முடியாதா? அண்ணே நீ போ, அவனுக்கு வர வேலையே இல்ல. டேய், ஒரு அடி எடுத்து வச்சா அப்புறம் நான் போய் மித்ரனை பார்க்க வேண்டியதா இருக்கும். என்னடா உனக்கு இப்ப பிரச்சனை? உள்ள என்ன நடந்தது அதுதான் எனக்கு இப்ப தேவை. உள்ள என்ன நடந்தது? அதான் சொன்னனே, எனக்கு தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு.
அதான்டா என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். ஏய் என்ன பேசுற நீ, அதுவும் அம்மா வச்சுட்டு? உனக்கு பைத்தியமா? லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. அன்பு இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய் நீ பைத்தியமா? நான் தான் உள்ள நடந்ததை உன்கிட்ட சொல்லிட்டேனே. அவனே மனசு நொந்து போய் நிக்கிறான், இவன் வேற கேள்வி கேக்குறத பாரு. நீ போனே, அவனுக்கு வர வேலை இல்ல. டேய் இப்ப என் கேள்விக்கு நீ பதில் சொல்லலைன்னா நான் போய் மித்ரனை பார்க்க வேண்டியதா இருக்கும். என்ன இனியாக்கு என்னடா பிரச்சனை? இனியாக்கு என்ன பிரச்சனைனா இனியாக்கு என்ன? இனியா நல்லா தான் இருக்கா. ப்ராப்ளம் எனக்குன்னு சொல்லிட்டேனே. நீ என்ன லூசா? மச்சான் என் மேல சத்தியம், இனியாக்கு என்ன பிரச்சனை இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னடா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உடம்பு சரியில்லாதது இனியாக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஹாஸ்பிட்டலையா இருக்கட்டும், யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு வந்தோமோ அவங்கள தான் செக் பண்ணுவாங்க. அது எப்படி இவ்வளவு ஷார்ட் டைம்ல அவளையும் செக் பண்ணிட்டு உன்னையும் செக் பண்ணி உனக்கு ப்ராப்ளம்னு சொல்லிருப்பாரு? என் மேல சத்தியா அன்பு, சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் சாம். மித்ரன் என்ன சொன்னார்னா, இனியாவோட கர்ப்பப்பையால எங்க குழந்தைய சுமக்கிற சக்தி இல்லைன்னு சொன்னாரு. அண்ணே 99% அவளால ஒரு குழந்தைக்கு தாயாக்க முடியாதுன்னு சொன்னாரு. ட்ரீட்மெண்ட் கூட அந்த பாக்கி இருக்க 1%ஐயும் மிஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாரு. எங்களுக்கு குழந்தை பிறக்காததெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடா. அந்த சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்துட்டு இருக்கேன்டா. உன் கண்ணை பார்த்தே நீ சந்தோஷமா இருக்கியா இல்ல உனக்கு ஏதாவது கஷ்டமானு நான் புரிஞ்சுப்பேன். இப்போ மனநிலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதுக்காக இந்த பழைய நீ ஏத்துக்கிட்டேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. ஒருவேளை இந்த உண்மை மட்டும் இனியாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை விட்டு போயிருவாடா. ஏன்னா விஆர் ஃபேமிலி அவ்வளவு பெரிய குடும்பம். அவளோட பெரிய ஆசையை உன் குழந்தைய சுமந்து பெத்து உன் கையில குடுக்கறதுதான். இதை நீ ஏற்கனவே பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்க. அது முடியாதுன்னு அவளுக்கு தெரிய வந்ததுன்னா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்னில் உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேப்பா, இல்ல ஏன் அந்த வீட்டை விட்டு போனான்னு கூட அவ முடிவெடுக்கலாம். உன் வாரிசு அவளால சுமக்க முடியலன்னு அவளுக்கு தெரியும் போது அவ எடுக்க போற முடிவு இப்பவே என் கண்ணு முன்ன வந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கும் இது தெரியும் சார். அதுவே எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்னா அவ என்னை விட்டு கண்டிப்பா போக மாட்டா. நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு தான்டா. அந்த உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் வேணாலும் நடக்கலாம். ஆனா அதை எதுவுமே நீ யோசிக்காம இப்படி ஒரு பழைய இனியாக்காக ஏத்துக்கிட்ட பத்தியா, எல்லாம் நல்லதாவே நடக்கும்டா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லு. எனக்கு எல்லாமே இனியாதான்டா. என்னதான் நாங்க விஆர் வீட்டு பிள்ளைங்களா இருந்தாலும் அவ உலகம் நான் மட்டும்தான். அதே மாதிரி என் உலகம் அவ மட்டும்தான். எனக்காக தான் எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவா. எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அன்பு இந்த விஷயத்துல இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாரு, அவர் எப்படி இதுல யோசிச்சிருப்பாருன்னு என்ன வச்சுதாண்டா அவ ஒரு முடிவே எடுப்பான். புரியுதுடா. ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டே நின்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் அன்பு எல்லா அவமானத்தையும் நீயே ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். செய்யற தப்ப எப்பவுமே இனியாக்கு தெரியாம பாத்துக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த சிச்சுவேஷன்லயும் ரிப்போர்ட் மட்டும் இனியா கண்ணில் படாம பாத்துக்கோ. புரியுதுடா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே அவங்க தயவு செஞ்சு இதை பத்தி இனியா கிட்டே வேற யார்கிட்டயும் உளறிடாத. எப்படியும் மித்ரன் மது கிட்ட சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இனியா ஏதாவது டேப்லெட் எடுக்கும்போது மது அதை பாத்துட்டாள்னா, இனியா முன்னாடியே இந்த டேப்லெட் நீ எதுக்கு சாப்பிட்றன்னு ஏதாவது கேட்டுட்டாள்னா, அதனால மித்ரன் கண்டிப்பா மது கிட்ட ஷேர் பண்ணாம இருக்க மாட்டாரு. அதை தாண்டி நம்ம வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாமோ. நான் சொல்ல மாட்டேன் அண்ணே. சரி ஓகே விடு. நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் மதுரை கிளம்பணும்னு சொல்லியிருந்தேன்ல. அண்ணே இப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்னால இனியா விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன் அம்மோ நீ என்ன லூசா? தயவு செஞ்சு அவகிட்ட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க மாதிரி போகாத. அதுவே அவளுக்கு சந்தேகத்தை வர வச்சிரும். ம் சரி நான் முன்னாடி போறேன், 2 பேரும் வந்துருங்க. இப்ப என்ன ஒண்ணும் இல்ல. மித்ரனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்னும் இல்ல, 1% கூட 99% பாசிட்டிவா மாத்தலான்னு மித்ரனே சொல்லிருக்காருல. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ இப்படி ஒப்பாரி வைக்கிறத நிப்பாட்டியா? என் அண்ணன் கண்ணை பார்த்தேன். அவன் நிலைமை என்ன, அவன் போய் சொல்றானா இல்ல உண்மை சொல்றானான்னு உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. எல்லா சிச்சுவேஷனையும் ஈஸியா ஹேண்டில் பண்றேன், ஈஸியா புரிஞ்சுக்கிறேன். ஆனா என் மனசை மட்டும் புரிஞ்சுக்காம எல்லா இடத்துலயும் நீ நடந்துக்கிட்டு தாண்டா இருக்க. நான் பின்னாடியே சுத்தின நேரத்திலயும் என் காதல் உனக்கு புரியல. உங்க எல்லாருக்காகவும் 1 வருஷம் நான் தனியா கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அம்மு. இப்படின்னு நீ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்பேன். அந்த நாள் உன் தோழ சாஞ்சி என் மொத்த பாரத்தையும் உன்கிட்ட கொட்டிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு நீ என்கிட்ட என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்தின பாத்தியா? ஒரு பொண்ணு எதெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் என்கிட்ட கேட்ட. இந்த உலகத்துல நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஒரு ஆள் நான், அது என்ன மட்டும்தான்டா. இன்னைக்கு வரைக்கும் என் வலியை நீ புரிஞ்சுக்கிட்டது கிடையாது, என் வேதனையை நீ புரிஞ்சுக்கிட்டது கிடையாது, என் காதலை நீ புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் தான், அதுல நான் உறுதியா தான் இருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த காயத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. காசு இல்லடா, எவன் என்ன சொன்னாலும் நான் பெருசா எடுத்திருக்கவே மாட்டேன். உன் வாயிலிருந்து வந்ததுதான். என்ன ஒன்னும் இல்லையே. அவன்தான்
மதுரைக்கு கிளம்புனேன்னு சொல்லியிருக்காங்களாம். என்னென்ன தேவையோ எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிரு. அப்புறம் போற இடம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆம்பளை எந்த இடத்துல வேணாலும் ஸ்டே பண்ணிடுவான். ஆனா ஒரு பொண்ணால அப்படி முடியாது. ஸோ 2 நாள் தானேன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கான திங்ஸை மட்டும் எடுத்து வச்சிடாத. உனக்கு எது எது தேவைன்னு உனக்கு தான் தெரியும். எல்லாமே எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுக்கோ. எல்லாம் உனக்கு தெரியும், ஆனா என் மனசை மட்டும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்னடி நான் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? போலாம். ம். அருவி, என்ன எதுக்கு அருவி என்ன பார்த்த உடனே எப்போ முறைச்சிட்டே நடந்துட்டு இருக்கா? என்ன நீ உலகத்துல எதை எதெல்லாமோ சாதிச்சுட்டு வந்திருக்க? புருஷன் நீ சாதிச்சுட்டு வந்திருக்க பாத்தியா? அதனால பொண்டாட்டியா நான் உன்னை ஒய்யாரத்துல தூக்கி வச்சுட்டு கொண்டாடட்டுமா? வயசானாலும் நீ என் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் எனக்குள்ள தோணிட்டே இருக்கு. எனக்கு ஒரே வார்த்தையில என் புள்ள மட்டும்தான். இன்னொருத்தங்களை மனசுல நினைச்சிட்டு என் கூட குடும்பம் நடத்தியிருக்க. இத்தனை வயசானதுக்கு பிறகு கூட உனக்கு அவங்க கிடைக்கலங்கிறதுக்காக அந்த குடும்பத்தையே பழி வாங்கினேன்னு சுத்திட்டு இருந்திருக்க. உன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தே நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. பத்தாததுக்கு இனியரை வர கொலை பண்ணிருக்க. உன்னை என் பிள்ளை இன்னும் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கதே பெருசு. அருவி, நான் பண்ணது பெரிய தப்பு தான். பெரிய தப்பா? எத்தனை கொலை பண்ணிருக்க நீ? என்னென்ன அநியாயம் பண்ணிருக்க? அருவி, நான் பண்ணது தப்பு தான். சத்தியமா சொல்றேன். எனக்கு பழி வாங்கணும்னு தோணுச்சே தவிர உன் கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு பிறகு அந்த பிரியா குடும்பத்தை பழி வாங்கணும்னு நான் நினைச்சேன்தான். ஆனா மனசளவுல கூட உனக்கு துரோகம் பண்ண நினைக்கல. என் உலகம் நீ சாம மட்டும்தான். நீங்க 2 பேருமே என்கிட்ட இப்ப முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் எந்த கொலையும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிக்க கூடாதா நீ? நான் எதுக்கே உன்னை மன்னிக்கணும்? ஒரு தாய் 10 மாசம் கஷ்டப்பட்டு பெற்றிருக்காங்க. அவங்க புள்ளையே கொலை பண்ணிருக்க நீ. அதுவும் அவன் பொண்டாட்டி 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும் போது ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருக்கான். இன்னைக்கு அந்த மித்ரன் வந்ததுனால அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அப்படி இல்லனா நான் உன் கால வேணாலும் விழுறேன். ஏன் கால எதுக்கு நீ விழுற? போய் அந்த அம்மா கால்ல போய் விழு. அப்படி விழுந்தாலாவது கடைசி காலத்துல உனக்கு நல்ல சாவணும்னு வரதான் பாப்போம். சார், நீங்க அனுப்புங்க, நான் செக் பண்றேன். இட்ஸ் நோ. இவன் இங்க என்ன பண்றா? அதான் எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டேலாம், வா போலாம். சார் கேக்குது. நான் செக் பண்றேன், நீங்க அனுப்புங்க. வச்சிடுறேன். பேபிமா. என்ன ஸ்னோ? எங்க ஸ்னோக்கு என்ன? எங்க ஸ்னோ அழகா தான் இருக்கா. இந்த செயின் எடுக்கலாம். இந்த செயின் எனக்கு பெரிய தாத்தா போட்டு விட்டாங்க தெரியுமா? உங்க பெரிய தாத்தா போட்டு விட்டாங்களா? அது சரி, அது என்ன குட்டி மித்ரா? இத மெட்டலாக்க போட்ட. பொட்ட வச்சு அவளை மாதிரியே உன்னை மாத்திட்டா. எனக்கு சாரி ஆடிக்கா. நீ அழகா இருக்க, உன் சாரியும் அழகா இருக்கு. சரி, அப்பனா இந்த புது செயினை எனக்கு ஞாபக பாக்கிட்டையும் மது அம்மாட்டையும் கட்டிட்டு வரேன். சரி சரி. அப்புறம் என்ன? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ரொம்ப நாள் ஆகுதா? ஏன்? உனக்கு காலையில நடக்கிற விஷயம் ஈவினிங் மறக்கிற மாதிரி ஏதாவது வியாதி இருக்கா? அதான் பிளம்பர் மாதிரி பைப் புடிச்சு ஏறி காலையில தானே ஒரு தரிசனத்தை போட்டு போனேன். ஆமால, பாத்தியா ஜிலோ, உன்னை இன்னைக்கு காலையில தான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்ச்ல கூட பார்த்தேன். ஆமா பாத்தியா, லஞ்ச்ல கூட பாத்திருக்கேன். உன்னை பார்த்து 3 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா என் மனசுக்கு உன்னை பார்த்து 3 வருஷம் ஆன மாதிரி ஃபீல். எப்படிடா இப்படி எல்லாம் யோசிக்கிற? தானா வருதுடி, நான் என்ன பண்றது? ஆனா ஒண்ணு ஜிலோ, நான்லாம் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசல. உன்னை பார்த்து 3 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா என்னமோ 3 வருஷம் உன்னை பார்க்காம பிரிஞ்சிருந்த மாதிரி ஃபீல். அதுக்கு இப்ப நான் என்னடா பண்ணணும்? பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் காதல கோக்கி சொல்ல அது போதும். அப்படியா? ஆமா, பின்ன என்ன எவ்வளவு நாள் தாண்டி காதல் காதல்னு உன் பின்னாடியே சுத்த விடுவேன். அப்புறம் என்ன எவ்வளவு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. என்ன ப்ராசஸ்? நீ என் காதல் கோக்கி சொன்னதுக்கு பிறகு நம்ம காதலிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் என் உயிரை உனக்கு கொடுத்து. உயிரை கொடுக்க போறியாடா? ஆமா, என் உயிரை உனக்கு கொடுத்துதானே ஆகணும். ஓ, எப்போ? நீ ஓகே சொன்னா இப்ப கூட ஓகே தான். ஒருவேளை இப்பவே மேல மாடியில இருந்து குதிச்சிருவானோ? நான் ஓகே சொன்னா இப்பவே உன் உயிரை கொடுத்துருவியா? ஆமாண்டி, சத்தியமா. ஓகே. நிஜமாவா? ஆமா, ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்புல லிஸ்ட் வேற பெருசா போயிட்டே இருக்கான். நீ உயிரை கொடுக்கறது நல்லதுதான். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சேச்சா, நானே கவலைப்படவே மாட்டேன் அதை பத்தி. அரசாங்கத்துக்கு நல்லது தானே பண்றேன். ஆமாலா. சரி, எப்ப கொடுக்க போற? இப்பவே கொடுக்க போறியா, இங்கே கொடுக்க போறியா? இங்க எல்லாம் கொடுக்க முடியாது ஜிலோ. ஏன்? ஓ, யாராவது தடுத்துருவாங்கன்னு பயப்படுறியா? நீ ஒண்ணும் பயப்படாத, நான் மட்டும் தானே இருக்கேன். நான் தடுக்கவே மாட்டேன். நீ உன் வேலையை தாராளமா பார்க்கலாம். ரியலி? அதியா மாடுலேஷன் வேற மாதிரி போகுது.
இல்ல உனக்கு ஓகேவா? ஆ எனக்கு ஓகே தான். நீ உயிரை கொடுக்கறதுலாம் எனக்கு என்ன பிரச்சனை? சரி, அப்ப போலாமா? எங்க? நான் தான் என் உயிரை உனக்காக கொடுக்க போறேனே, ம், அதான் கூப்பிடுறேன், போலாம். நான் எதுக்குடா வரணும்? நீ மேல போய் தாராளமா குதி. குதிக்கணுமா? உயிரை கொடுக்கறதுக்கு நான் எதுக்கடி குதிச்சு எல்லாம் சாகசம் பண்ணணும்? நீ இருந்தாலே போதும். டேய், மேல போய் நீ குதிக்கணும்னா குதி. நல்லா தடுக்கவே மாட்டேன். ஐயோ ஜில்லு, உயிரை கொடுக்கறதுன்னா அப்படி உயிரை கொடுக்கறது இல்ல. அப்புறம் கடல்ல ஏதாவது குதிக்க போறியா? ஆமா, பைப் புடிச்சு மேல என் ரூமுக்கு வந்தவன் தானே. நீ வர அத்லெட்டிக் ஆச்சே. வீட்டுக்கு மேல இருந்து குதிச்சாலாம் பொழைச்சு வந்துருவேன். கடல்னா நம்ம சொத்தவள பீச் இருக்கு பாத்தியா, அங்க நீச்சல் தெரிஞ்சா கூட தப்பிக்கவே முடியாது. சாகசம் பண்ண போறியா? நான் எதுக்கடி தண்ணி கூட எல்லாம் சாகசம் பண்ணணும்? உன் கூட சாகசம் பண்ணாலே உனக்கு உயிரை கொடுத்துருவேன். என்னடா உளர்ற? ஜில்லு, உயிரை கொடுக்கறதுன்னா அந்த உயிரை கொடுக்கறது இல்லடி. எப்படியும் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு உயிரை கொடுப்பேன். நாளை பின்ன நான் சீக்கிரமா செத்து போயிட்டாலும் அந்த உயிர் தான் உன்னை காப்பாத்த போகுது. நான் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு அந்த உயிரை உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ இப்பவே ஆசைப்படுற. இந்த காதலி தானே நாளைய மனைவியாக்க போறேன், தாராளமா கொடுத்துடலாம். அடச்சி, புரிஞ்சுட்டு. வெக்கமே இல்லாம தப்பு பண்ணவான்னு கூப்பிடுறதானே. ஏன் நான் எங்கடி கூப்பிட்டேன்? நீ தானே உயிரை கொடுன்னா, அதான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, உயிரை கொடுக்க போறியா? தோ கொஞ்சம் திரும்பி பாரு. உன் உயிரை எடுக்கிறதுக்கே ஒண்ணு வருது பாரு. அப்படி யார் வர்றது? இந்த ஆள் இங்க என்ன பண்றாரு? என்னடா பெருசா சவால் எல்லாம் விட்ட? அந்த இசைய என் வீட்டுக்கு மருமகளாக்கி காட்டுறேன், அதுவும் என்ன வச்சு ஆழ்த்தி எடுக்க வைக்கிறேன்லாம் பேசினா இப்ப என்ன சொங்கி போயிட்ட போல? நான் கூட திருந்தி நல்லவனா வந்திருப்பேன்னு நினைச்சேன். சரி, நீ இவ்வளவு தூரத்துக்கு என் வாயில இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பவன் இசை உன் வீட்டுக்கு மருமகளாக்குறதுக்கு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்ப ஓடி ஓடி வேலை பார்க்க வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேடிக்கை பார்த்துட்டே வேலை பாக்குறேன். என்னடா உளர்ற? ஆமா, என் பிள்ளைதான் அந்த இசை வேண்டான்னு தூக்கி போட்டான்ல. இப்போ அந்த இசை வேற என் பிள்ளை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டான். இதுக்கப்புறம் நீ என்னதான் தலைக்கீழ தண்ணி குடிச்சாலும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னால ஒண்ணு சேர்த்து வைக்கவே முடியாது. அட, இந்த கவர்மெண்ட்டுக்கு புத்தியே வராது போலயே. நான் நினைச்சா ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க முடியாதுதான். ஆனா உன் புள்ள நினைச்சான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் தானே. என்னடா உளர்றான்? என் புள்ள ஒரு விஷயத்த வேண்டான்னு வச்சா வேண்டாம் தான். அட முட்டா குரங்கு, அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கேன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னைக்கு இசை உன் பிள்ளைய வேண்டான்னு தூக்கி போட்டாங்களோ அப்பவே உன் பிள்ளை மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் இருக்கு. அது தெரியாம நீ வர வெட்டி வீராப்பெல்லாம் பேசிட்டு இருக்க பாத்தியா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாக்கணும். என்ன புரியுதா? அததான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் பயப்படாதான். இன்னும் கொஞ்ச நாளெல்லாம் இசை உன் மருமகளாக்கி உன் கையாலே ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட வைப்பேன். அத நானும் பாக்குறேன்டா. அது சரி, அருவி அம்மாவும் என் அண்ணன் சாமும் உனக்கு கொடுக்கற டார்ச்சர்ல நீ திருந்திடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இன்னமும் அப்படியே தான் சுத்திட்டு கிடக்க போல. டேடே, நான் திருந்திட்டேன். யாரு நீ? திருந்திட்டியா? ஆமா, இப்பதான். இனிமே எந்த கொலையும் பண்ண மாட்டேன்னு என் பொண்டாட்டி மேல கூட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். போடுறா, நீ திருந்திட்டேனா இசை உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா என்ன, வரலன்னா உனக்கு என்ன? டேய், நான் கொலை பண்ண மாட்டேன்னா அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கெல்லாம் மருமகளா வரவே முடியாது, வரவும் விட மாட்டேன். ஓ அப்படியா? அத நானும் பாத்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன எப்போ இந்த புள்ளை கூட சுத்திட்டு கிடக்க? ஏண்டா, நிஜமாவே நீ காலேஜ் சேர்மன் தானா? குட் கொஸ்டின். ஆமா, திடீர்னு என்ன பத்தி எல்லாம் விசாரிக்கிற? அது கொஞ்சம் ஆறாமரா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். என்னவா? என்ன அடிச்சு காய போடுற அவனை விட நீ பெட்டர் தான். ஓ, அடி வேலை செய்து போல. உன்னையா அந்த இசை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா சாம் கூட உன்னை கம்பேர் பண்ணும்போது நீ பெட்டர் தான். யோ, நான்லாம் மோசமானவன், அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமானவன். ஏன் என்ன? இல்ல, நீ மோசமானவன் சொன்ன உடனே எனக்கு பயத்துல இருமல் வந்துட்டேன். அம்மா, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன சவால ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தியா? அதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டிய விட்டா சாப்பாட்டுல விஷயத்த வச்சு என் உயிரை எடுத்துருவா போல இருந்தது. அதான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டா பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டான். அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு சிங்கம் மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கா? டேய், நான்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? இப்பதான் பசிக்க கொடுமை எனக்கு தெரியுது. அருவியம்மா ட்ரீட்மெண்ட் நல்லாவே வேலை செய்யுது போலயே. ஆனா பிரியாண்டி தான் வீட்டுல இல்லையே. என்னது இல்லையா? இல்லையே. அதான் ஆகஸ்ட் 6ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் சர்ச்சில் திருவிழா போயிட்டு இருக்கலாம். சர்ச்சுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு 9 மணி ஆகும். ஆமால, முழுசா திருந்தல எல்லாம் இன்னும் இங்க போடுறான். அவகிட்ட கொலை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நீ வேணா பாரு, அவளையெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க முடியாது. அதுவும் என்னால ஏத்துக்க முடியவே முடியாது.
அட போயா, நாங்க 2 பேருமே உன்னை அப்பனை ஏத்துக்கல. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சாம்ராவும் நம்ம இம்சை இருக்கலாம், அதான் எங்க அண்ணி இசை 2 பேருமா ஒன்னா சேர்ந்து மதுரைக்கு போறாங்களாம். கம்பெனி விஷயமா தானே? அதுல என்ன இருக்கு? ஐயோ தங்கம், புரியாம பேசுறியே. அங்கதான் உனக்கு ஆப்பே இருக்கு. போற இடத்துல 2 பேரும் ஒன்னா இருக்க போறாங்க. 2 பேர் மனசு எப்படி வேணாலும் மாறலாம்ல. அப்புறம் உனக்கு ஆப்பு தானே. போடா, உனக்கு சாம பத்தி ஒழுங்கா தெரியல. என் பிள்ளைய பத்தி நீ போக போக புரிஞ்சுப்ப. மதுரை இல்லடா, அவங்க 2 பேரையும் ஆஸ்திரேலியாக்கே ஒன்னா அனுப்புனாலும் என் புள்ள மனசு மாற போறது இல்ல. சரி சரி, ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்துரு. போடா, எதிரில நிக்கிறவங்கள டமி பீஸ் ஆக்குறதுல உனக்கு அப்படியே உன் பெத்தவளுக்கு புத்தி உண்டுன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட பேசினா நான் தான் அசிங்கப்பட்டு போவேன். கிளம்பு கிளம்பு, இந்த ஆளுக்கு வர வேலையே இல்ல. ஜிலு, நீ வா, நம்ம ஆரம்பிக்கலாம். அது எப்படிடா உன்னால மட்டும் முடியுது? என்னாலயா? அந்த ஆளை சாமத்தான விட நீ பரவாயில்லன்னு சொல்லிட்டு போறாரு. அதுவா, அது அருவி அம்மாவும் சாம்ப்ரோவும் செம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதுல அது துக்கத்தை புலம்பிட்டு போகுது. ஆனா உன்னடா, உன்னை வெறுக்கணும்னு நினைச்சா கூட யாராலையும் வெறுக்க முடியாது. சரிடி, அதெல்லாம் விடு. உயிரை கொடுக்கறது உயிரை கொடுக்கறது உயிரை கொடுக்கறத பத்தி தான் பேசிட்டு இருந்தமே. வா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ஏய், உயிரை கொடுக்கறதுன்னா எதுன்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் கொடுத்துருவேன். எனக்கு ஓகே தான், வா போலாம். ஏய், மேல இருந்து கீழே குதிப்பேன்னு மட்டும் நினைக்காத. என் ஸ்டைல்ல உயிரை கொடுக்கறதுன்னா வேற. உன் ஸ்டைல்ல நீ எப்படி கொடுக்கறியோ அப்படியே எனக்கு ஓகே. புரிஞ்சுதான் பேசுறாளா இல்ல கிண்டல் பண்றாளா? வாடா. ஏன், என்ன நீ விளையாடுறியா? அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். இதுல என்ன இருக்கு? எப்படியே நீ தான் மூணு முடிச்சு போட போற. எனக்கு டபுள் ஓகே. அப்போ ஐ லவ் யூ சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? காதல் தானே முக்கியம். இல்லடா, உயிரை கொடுக்கறதா முக்கியம். வா. என்னடி, என்ன செக் பண்றியா? நான் எதுக்குடா உன்னை செக் பண்ண போறேன்? எனக்கு ஓகே தான். அப்புறம் என் உரிமையை நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, பஞ்சாயத்துக்கு ரெடியாக வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. ஏடா, இத்தனை தடவை நான் ஓகே ஓகேங்கிறேன், என்னமே பேசிட்டே நின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு அர்த்தம். டேனில, என்ன வேலை இருக்கு? அதான் உயிரை கொடுக்கறதா சொன்னியே, கொடுத்துட்டே உன் வேலையை பாரு. கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியாடி? என் வாயில இருந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்ன என் அண்ணன் கிட்டயே பேச மாட்டியா? நீ இப்பவே உயிரை கொடுக்கறவனா? ஆள பாரு. மித்ரா, நீ இப்படியெல்லாம் வெறுப்பேத்தினா அப்புறம் வேற மாதிரி போயிடும். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஓகே. மவளா, வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற தைரியத்துல பேசுறியா? என்கிட்ட 4 செவத்துக்குள்ள மாட்டாமலா போவேன்? அப்ப கவனிச்சுக்கிறேன்டி உன்ன. ஆனால என் ஜில்லுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். என்னடா பல்ல காட்டுற? உயிரை கொடுக்கல? எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வரேன் டார்லிங், அப்ப பாத்துக்கிறேன். அப்புறம் அப்போ நான் இப்படி எல்லாம் சொல்லவே இல்ல, உனக்கு சம்மதம் தரவே இல்லைன்னு பேசிடாதா? போடா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. எனக்கு தெரியும்டா, நீ ஏதாவது பேசி மத்தவங்கள பயமுறுத்தி ஒரு பிளே கிரவுண்டே கட்டுவான்னு தெரியும். வேண்டாம் ஜில்லு, என்னை பத்தி உனக்கு ஒழுங்கா தெரியாது. இந்த உசுப்பேத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். போடா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. பாத்துருவோம். இப்போ தப்பிச்சுட்டேன், எப்ப பாக்கணுமோ அப்ப பாத்துக்கிறேன்.